12 கண்டுபிடிச்சிட்டாரு டாக்டர் பேட்ச். 1932 வாக்குல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணிச்சு. ஹோமியோபதிலையும் டாக்டருக்கு கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனா இவங்க கொடுத்து எஃபெக்ட் இருக்குல்ல. இப்போ இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன், இவ்வளவு வந்து ரிசல்ட் எடுத்திருக்கிறேன், இவ்வளவு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். அலோபதி டாக்டரும் வந்து ஒன்றும் கண்டுக்கவே வர பெருசா. அதே மாதிரி ஹோமியோபதி டாக்டரும் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஹோமியோபதி சிஸ்டத்திலையும் என்னடா பெருசா ரிசல்ட் கண்டுக்காம கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காம விட்டாங்க. இன்னொன்னு ரிசல்ட் வந்தாலும் இவர் என்ன பெரிய ஆள், இவரை போய் நம்ம போட்டணுமான ஒரு கண்டிஷன் இருந்தது. அதனால பேட்ச் என்ன பண்றாருன்னா, இவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம அப்படின்னு சாதாரண மக்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே திரும்புறாரு. டேய், உங்களை நம்பி நான் இல்லடா டகால திரும்புறாரு. என்ன திரும்புறாருன்னா, சாதாரண மக்கள் கிட்ட போறேன் நானு, அவங்களுக்கு போய் கொடுக்க போறேன் ரெமெடி கத்துக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த கண்டிஷன்ல அவருக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ரிசல்ட் வருதுன்னு தெரியுது. ஆனா பெரிய லெவல்ல ரிசல்ட் வந்து பூதாகாரமா அதை பெருசா வந்து யாரும் போற்றக்கூடிய தருணத்துல இல்ல. அவரு யாரும் வந்து வெளியே வந்து சொல்லி இவரால் நான் குணமானன்னு சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் கன்ஃபார்மும் பண்ணல, டெஸ்டிமோனி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவரு அதுலதான் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு அந்த கண்டிஷன்ஸ்ல. தியரி பிராக்டிஸ்ன்னு ஒரு இடத்துல வருது, ஒரு தியரியா சொல்லிட்டாரு. நீங்கள் துன்பப்படுவதற்கு காரணம் என்பது உங்களுடைய ஆன்மாவின் மொழியே மனம் கேட்காதனால உடல்ல நோய் வருது. நீங்க தப்பு பண்றீங்க, இந்த நோய் வர்றதுன்றது வந்து தப்பு பண்ணதன் விளைவாக நீங்க நோய் வருது. உங்களுக்குள்ள ஃபால்ட் எரர்ஸ் இருக்குது. ஏன் எரர்ஸ் வந்துச்சுன்னா உங்க ஆன்மாவின் மொழியை நீங்க கேட்கல அப்படின்னு தியரி ஃப்ரேம் பண்ணிட்டாரு. எப்ப என்ன பண்ணா யூசேஜுக்கு வர்றாரு. பிராக்டிக்கலா இவருக்கு ரெமெடி கொடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து தியரியா ஆன்மாவின் மொழியை தெரிஞ்சுக்கலைனால எனக்கு வந்து மனம் பேதலிக்குது, மேல பேதலிக்கிறதுனால நம்ம பிரச்சனை வருதுன்னா, அப்ப இனத்தை இன்னும் கிளியரா சொன்னா புரியும் அவங்களுக்கு. நம்ம தான் எமோஷனை பாக்குறோம், உணர்வு. எப்படி ஒருத்தன் உணர்ச்சிகரமா ஒரு பிரச்சனைய பாக்குறான், ஒருத்தன் ஒரு வெற்றி அடைஞ்சா குதூகலம் அடைகிறான், அப்படியே பயங்கரமா குதிக்கிறான். ஒருத்தன் அப்படியே சிரிச்சுட்டு சைலண்டா இருக்கிறான். ஒருத்தன் எனக்கு தெரியுமேன்றான். ஒருத்தன் எதுவுமே கண்டுக்கல. அப்போ இந்த ஆன்மா மொழி சொல்லிட்டேன், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ இவன் ஒரு நிகழ்வையோ ஒரு பிரச்சனையோ ஒரு நோயோ ஒரு மனிதன் எப்படி அணுகிறான்னு பார்த்து அந்த எமோஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். அது முதலே இருக்குது, ஆனா இப்பதான் கரெக்டா பிக்ஸ் பண்றாரு. அதை பிக்ஸ் பண்றதுல என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்திருக்கிற ரெமெடியில அக்யூரேட்டா நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி போட்டாரு அலோபதி டாக்டர் ஹோமியோபதியும். உங்களை நம்பி நான் நிறைய பண்ணேன்டா, ரிசல்ட் எல்லாம் கொடுத்து அங்கங்க பேசிட்டு வந்தேன், உங்களை நம்பி இல்லடா தூக்கி போட்டாரு. அக்யூரேட்டா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ரெமெடி இருக்கு, நான் மிமிலஸ் கொடுக்குதா ராக்ரோஸ் கொடுக்குதான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ரெண்டையும் கொடு. எந்த எனர்ஜியை எந்த பலவீனம் அதிகமா இருக்கும் அந்த பலவீனத்துக்கான ரெமெடி எடுத்து அது சரி பண்ணிக்கும். மீதி வந்து அமைதியா இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது. ரெண்டாவது விஷயம், அக்யூரேட்டா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மீதி ரெண்டுத்துல குழப்பங்கதா, ரெண்டுத்தையும் கொடுத்துரு. இது டாக்டர் பேட்சே எழுதுனது. அதனாலதான் இதை வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டான்னா, நான் வந்து உன்னை ஹீல் பண்ணிட்டேன், நான் மட்டும்தான் கர்த்தா, நான் மட்டும்தான் உன்னை குணப்படுத்துறதுக்கு வல்லவன் சொல்லிட்டு நிறைய பேர் திரியிறான்ல, அவன் வந்து இதை சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா, நான் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும்னு ஒரு மனநிலை இருக்குது இல்ல. அப்படி இல்லை, யாரு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஒண்ணுமே தெரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுத்து கொடுத்தா, சின்ன சிம்டம்ஸ் எடுத்து கொடுத்தா ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். அடுத்து 1/2 டசன் தேவைப்பட்டா 6 ரெமெடி வரைக்கும் கொடு. தேவைப்பட்டா ஒரே ரெமெடிய ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி கூட கொடு. அவனுக்கு நாக்கில உதற தடை விடலாம். எந்த ரெமெடியும் ஹார்ம் பண்ணாது. இப்போ ஒரு ரெமெடி கொடுத்து 2 ரெமெடி கொடுத்து 3 ரெமெடி கொடுத்து 4 ரெமெடி கொடுத்து ஆப்போசிட் ரெமெடின்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லி தெரியும், ஆப்போசிட் ரெமெடின்னு கிடையவே கிடையாது.
இந்த ரெமெடி கொடுத்து கொடுத்து உடம்பு பலவீனமான ஆகாது. தானே சரி. அடிக்ட் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. பேட் எஃபெக்ட் வருமா? வராது. 4 ரெமெடி குடுக்குறீங்க. ஒரு சிம்ப்டம்ஸ் தான் இருக்குது. அந்த 4 ரெமெடில எந்த சிம்ப்டம்ஸ்க்கு ரெமெடி குடுத்தீங்கன்னா, அந்த ரெமெடி மட்டும் ஆக்ட் பண்ணும். மீதிலாம் உடம்புல ஆக்ட் பண்ணாது. அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, எப்ப சிம்ப்டம்ஸ் ஹைட்டன்டா இருக்கோ, ஏன் மாயாஜாலம்னு ராக்ரோஸ் சொன்னோம் அப்படின்னா, உச்சபட்ச இருக்கிறதுல உச்சபட்ச உணர்வு நிலை நம்ம செத்துருவோன்றது தான். அதுவே மீட்குதுன்னா அதனாலதான் மாயாஜாலம். வெளியே போன உயிரை தூக்கி எடுத்துட்டு வந்து திருப்பி உள்ள எடுத்துட்டு வர்றது ராக்ரோஸ். வெளியே போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு, தபால் மீட்டு எடுத்துக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு மாதிரி பலவீனமா சோர்வா தேம்ஸ் தேம்ஸ் அட் மார்லோ, மார்லோன்ற தேம்ஸ் நதிக்கரை, அந்த மார்லோன்ற ஒரு இடம், தேம்ஸ் நதி ஓடினுக்குது. மார்லோன்ற தேம்ஸ் அட் மார்லோன்றது ஒரு ஸ்பாட். தேம்ஸ் நதி ஓடி குடிக்கிற நிறைய இடத்துல ஓடுது. அது லண்டன்லயும் ஓடுது, தூரமா எங்கெங்கயோ ஓடுது. ரொம்ப தூரம் மார்லோன்ற இடத்துல அவர் படுத்து தூங்கினுக்கிறார். டபால்னு ஒரு மெசேஜ், கிளியர் ஆடியன்ட். திடீர்னு குரல் மட்டும் கேட்குது. ஏதோ ஒரு குரல் கேட்டு ஒரு மெசேஜ் வருது. திரும்பி பார்க்கிறாரு, காஸ் அப்படியே பளிச்சுன்னு ஃபிளேமிங் ஃபிளேமிங் எல்லோ, அப்படியே தக தகக்கும் ஜுவாலையோட ஜுவாலையோட நிக்கிற ஒரு கார்ஸ் பாக்குறாரு. மெசேஜஸ் கம். அந்த இடத்துல தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, யாரோ எனக்கு என்ன வந்து இயக்குறாங்க, யாரோ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு என்னை சுத்தி நடக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்ஸ்டன்டா இஎஸ்பி பவர்ல தான் கிளியர் ஆடியன்ட்னா குரலை கேட்கும். கிளியர் வாய்ஸ்னா காட்சியை பார்க்கறது, குரலை கேட்கும், இதை செய்யு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஒரு அந்த மாதிரி கேட்டது. திரும்பி பார்க்கிறார் கார்ஸ். மாயாஜாலத்துல இருந்து உள்ள என்ட்ரா கார்ஸ் வருது. அப்புறம் வந்து வெரிஃபை பண்றாரு, இது ரைட்டா தப்பா அப்படின்னு. ரொம்ப ஆன்சியஸா என்னடா இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு தான் நம்பிக்கை. என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து முயற்சிக்கிட்டே இருப்பேன், முயற்சியில சலிக்கவே மாட்டேன். எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போயிட்டே இருப்பேன். அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்படிதான் கார்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. எல்லாம் ஏன் அமானுஷம், ஏன் இவ்வளவு டீட்டெயிலா நம்ம இதை சொல்றோம்னா, இது மனித குல வாழ்வின் ஒரு ஓட்டம். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த நிலையை ஒவ்வொரு 38ல ஏதோ ஒரு 4-5 நிலையோ 10 நிலையோ 15 நிலையோ கடந்தே ஆகியிருக்க வேண்டும். வாழ்க்கைக்கான தீர்வு முறை, வாழ்வதற்கான தீர்வு முறை, வல்லமைக்கான தீர்வு முறை, ஃப்ளவர் கான்சியஸ்னஸ். யாருக்கு இது தேவை அப்படின்னா, நோயால ரொம்ப வருஷம் பாதிக்கப்பட்டாங்க, பிரச்சனையால ரொம்ப வருஷம் பாதிக்கப்பட்டாங்க, வாழ்க்கை ஓட்டத்துக்கு சரண்டர் ஆயிடுச்சு. அப்பா இதுக்கப்புறம் நான் பண்றது என்னோட இலக்கு அப்படின்னு நிக்கிறான். நோய் முடிஞ்சிச்சு. எந்த எந்த மருத்துவ உடம்புல பாடி இவன் இதுக்கு நல்லா ரொம்ப முக்கியமான நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு பாயிண்ட். பிரெயினை வச்சு இது செய்யறது முட்டாள்தனம்னா, முட்டாள்தனம். அதான் இந்த இந்த மனநிலை இருக்கவங்கள ஹீல் பண்றது ரொம்ப கஷ்டம். சார் வச்சுங்க, என் காலம் ரொம்ப கம்மிதான் அப்படின்னு இவன் சொல்றான். நோய் வந்துருச்சு, இல்னஸ், ப்ராப்ளம், சிச்சுவேஷன், ஒர்க்கு எல்லாத்துலயுமே தோல்வி தோல்வி அடைஞ்சு ஒரு கட்டத்துக்கு வந்து தோல்வி கிட்ட தான் வந்து சரணாகடத்தை அடைஞ்சு, இதுக்கப்புறம் நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணிக்க போப்பா அப்படின்றது.
எல்லாத்தையும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம என்னால முயற்சி எடுத்து வைக்க முடியாதுப்பா. அடுத்த ஸ்டெப் ஹார்ட் முயற்சி இல்லை, நான் முயற்சி பண்ண மாட்டேன். பண்றதுனால எந்த பிரோஜனம்? எனக்கு லாஜிக்கல் ரீசன் தெரியும், நிறைய ரீசன் தெரியும். இவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, கிரேட் லாஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கை இழக்கிறது தான் மிகப்பெரிய இழப்புன்னு தெரிஞ்சத மறந்துட்டாங்க. அவங்களுக்கு காரணம் இருக்கு. ஏன் எல்லாம் காரணம்? நீங்க உட்காந்து பக்கத்துல உட்காந்தீங்கன்னா, அவங்கள போய் எல்லாத்தையும் தோழி நான் எதுவும் முயற்சி பண்ணலாம், வாப்பா ஒரு விஷயம் இருக்குது பண்ணலாம்ப்பா, இந்த நோய் பிரச்சனை இது தீக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருக்குதுப்பான்னா உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, பத்தியா இந்த பார் என்னுடைய சார்ட் பார், ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட், இதுக்கு ரீசன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நாமளே ஒரு முடிவு பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் அவர் ஒண்ணும் தேர மாட்டாரு. நமக்கும் என்ன தோணும்னா, அவ்வளவுதான் போலகுது, இந்த கண்டிஷன்லாம் வந்தா நமக்கு வந்தாலும் இப்படிதான் ஆயிடும் போதுன்னு ஒரு கண்டேஜியஸா அப்படி ஆக்கிடுவான் நெகட்டிவிட்டி. மனநிலை அவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி உருவாக்கிடும். அடுத்து கிளியர் மென்டல் ஸ்டேட், நாட் எமோஷனல். பயங்கர டேஞ்சரான சிச்சுவேஷன். கிளியரா இருக்கும், வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்னு. ரொம்ப கிரானிக்கான கண்டிஷன், கிரானிக் கண்டிஷனு. முயற்சி கூட பண்ண மாட்டான். அந்த அந்த உடம்புல இருக்கிற ரத்தம் கூட முயற்சி பண்ணாது. ஹார்ட் கூட மெதுவா அப்படி அப்படி இருக்கும். உறுதியே இருக்காது, ஒரு இது உறுதியே இருக்காது. இவங்களை பாத்தீங்கன்னா கண்ணு கீழே வந்து கருவளையம் இருக்கும், ஒரு மாதிரி பேல் கலரா வெளிரிய மாதிரி இருப்பாங்க, சேலவா இருப்பாங்க. சேலனா ஒரு மாதிரி வெளிரி போய் ஒரு மாதிரி சோர்வா கருவிலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸ்டிமுலேஷனே இருக்காது, ஒரு உந்துணர்வே இருக்காது. இந்த இந்த கண்டிஷன் வந்து மிடில் ஏஜ் 35ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய இருக்கும். லைஃப் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு கியூர்ன்றதே வந்து வார்த்தையே வந்து பிடிக்காது. யாரெல்லாம் அந்த மஸ்குலர் டிஸ்டர்பி இதெல்லாம் நோயெல்லாம் தீர்க்கவே முடியாதுன்னு கைவிடப்பட்டவங்க எல்லாம் நீ கொடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பரா இருப்பான். லைஃப் நர்வ் பண்ணுவாங்க, அதாவது வாழ்க்கை நரம்பு வந்து இயங்கவே இயங்காது அவங்க கிட்ட. எதுக்கு எடுத்தாலும் எதனா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இது முயற்சி அதெல்லாம் முடியாதுங்க, சரி செய்யலாம் ஆஹா அப்படின்னு. டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும் எந்த முயற்சியும். அதாவது தொடர்ச்சியான முயற்சி பண்ணி தோன்றதன் விளைவாக இதுக்கப்புறம் முயற்சி செய்வது என்பது அறிவினம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. பாடியில, மைண்ட்ல, ஃபேமிலியில, எக்ஸாம்ல, பினான்சியல் கண்டிஷன்ல. ஆனா ஆல் ஓவர் இங்கிலாந்துல டாப் டு பாட்டம் வந்து கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணேன். எல்லா இடத்துலயுமே இந்த கார்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் அதாவது எல்லா இடத்துலயும் கார்ஸ் இருக்குன்னா நம்பிக்கை விளைந்திருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கு. அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பிளான்ட் எப்படி அப்படின்னா, த ஃபிளேம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் ஜுவாலை. ஆக்சுவலா அதாவது தகதகக்கும் ஜுவாலை. நம்ம கொல்லப்பற்ற இல்ல பற்றையெல்லாம் இருக்கும், பார்த்துருக்காங்களா? சில பேர் புரியுமான்னு கூட தெரியல. நகம் செய்யக்கூடிய இடம் இல்லாட்டி வெள்ளி தங்கம் அயன் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து சுத்தி போக குப்புன்னு நெருப்பு, அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நெருப்பை குடிக்கிறது, ஆற்றலை கொடுக்கக்கூடியது. எல்லோ கலர், அந்த எல்லோ நான் பார்த்து 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 வியந்த ஒரு 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 செடினா தான். ஏன் அப்படின்னா, இது வந்து நார்மல் இடத்துல இருந்து விளைந்த ஒரு இது. பயங்கர முள்ளு, பல இடத்துல கீழ்ச்சிருச்சு. நான் போய் பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட இடத்துல கிழிஞ்சிச்சு. கிக் ஸ்டார்டிங்னு ஒண்ணுல, இந்த குதிரைய ஸ்டார்ட் பண்ணும்போது பட்டார்னு பின்னாடி குத்துவாங்க, அந்த மாதிரி வாழ்க்கைய ட்ரை அகைன், திருப்பி நான் ஜெயிச்சிருவேன், அடுத்த முயற்சி, ஐ வில் ட்ரை அகைன். எத்தனை முறை விழுந்தேன் என்றது இல்லை, எத்தனை தடவை எந்திரிச்சேன்னு பாரு.
எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியது. முள்ளு அப்படியே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கட்டை நீங்க பாப்பீங்க, எல்லோ கலர் ஃப்ளவரு அப்படியே அதாவது பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது இதை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 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 இடத்துல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம், ஸ்காட்லாண்ட்ல டிராவல் பண்ணி போயிருக்கோம், ஒரு மலையில இருக்குது, மலையில பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது இந்த பூ, அப்படியே கேன்வாஸ் பெயிண்ட் மாதிரி, ஒரு புத்துணர்வு தரக்கூடியது அது. நாம் பிறந்ததே ஒரு பெரிய வெற்றி, எவ்வளவு இடர்பாடு கிட்ட பிறந்துக்கிறேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. முள்ளு பாத்தீங்கன்னா அந்த காத்து அடிக்கும் பொழுது நீங்க பக்கத்துல போய் நின்னா அந்த அந்த ஹோல் அந்த ஒட்டுமொத்தமான அந்த செடிய ஆடும். அங்க இருந்து ஒரு ஒரு வகையான ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி, கரண்ட் மாதிரி ஒரு எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல போய் இம்பேஷன்ஸ் பார்க்க போனோம், பெரிய ஆறு, ஆற கீழ்ச்சின்னு இருக்குது. ஆற தண்ணி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நான் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தண்ணியை கீழ்ச்சி இருக்குது. கீழ்ச்சியத்துக்கு நடுவுல இந்த மரம், இந்த செடி அப்படியே நிக்குது, வேறுண்டு அப்படியே நிக்குது. இப்ப நீங்க பாக்குற இடம்ன்றது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, ஆத்துல நடுவுல தண்ணி ஓடுறதுக்கு நடுவுல இருக்கிறது. அந்த பனியில இருக்கிறது வந்து ஸ்காட்லாண்ட்ல 5 டிகிரி -5 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்த இடம். இது வந்து ஸ்டோன் ஹேவன்ற ஒரு இடத்துல ஒரு 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 ஹார்பர், எண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். அந்த இந்த ஹார்பர் என்னன்னா நார்த் சீயோடைய ஹார்பர். இருக்கிறதுல ரொம்ப கொந்தளிப்பான கடல்னா நார்த் சீ தான் சொல்லுவாங்க. நார்த் சீ போட்டீங்கன்னா தெரியும், அந்த ஹார்பர்ல எடுத்தது. அந்த கடற்கரை ஓரம் ஸ்காட்லாண்ட்ல பார்த்தது மலை உச்சியில. கீழே பாத்தீங்கன்னா அந்த கட்டைங்க பாத்தீங்கன்னா அந்த வேறு தண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், பிடிச்சுன்னு இருக்கும், அப்படியே உறுதியா பிடிச்சுன்னு இருக்கும். செடி மட்டும்தான் ஆடும், ஆனா உடையாது. பக்கத்துல போனீங்கன்னா ரத்தத்தை பார்க்க முடியாது. பனியில, அதிகமான வெயில்ல, தண்ணியினோட ஓட்டத்துல டிராவல் பண்ற அந்த இடத்துலயும் பூத்துருக்கு பாருங்க. அதுல ஒரு சிலந்தி கூடு கட்டி இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டாப்ல யூகேலே ஹையஸ்ட் ஸ்பாட், இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்பாட் இருக்கக்கூடியது. கோல்டன் கலர் அந்த இதுக்குள்ள காசுனா சிலந்தி, ஞாபகம் வச்சு. எத்தனை முறை விழுந்தாலும் நான் மீள்வேன். அது கட்டி இருக்கு பாருங்க, அது கட்டி சிலந்தி கட்டி இருக்கிறதே வந்து அந்த இடத்துல. இந்த இடத்துக்கு மேல ஸ்பாட்டுக்கு போறது ஹையஸ்ட் ஸ்பாட். போகும்போது காரே வந்து ரொட்டேட் ஆச்சு, பிடிக்காம, அது பிரேக் பிடிக்காம தண்ணி அதாவது ஐஸ்ல போயிட்டே இருக்கு. இது என்னன்னா, கார்ஸ் எப்படி வந்து ராக் ரோஸ் உங்களை மீட்குமோ, கார்ஸ் உங்களை வாழ வைக்கும் எந்த சூழ்நிலையிலும். அங்க பாருங்க, மலையில உச்சியில, டாப் ஆஃப் த ஹில், ஆத்து நடுவுல இருக்குது, ரோட்டு ஓரம் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பூக்கள் வந்து சன்னோட எனர்ஜியை பயங்கரமா எடுத்து வச்சிருக்குது. பிளான்ட் பேர் வந்து யூலெக்ஸ் யூரோப்பியாஸ் அப்படின்றது. நவம்பர் டு ஜூன் பிறக்கக்கூடியது கார்ஸ். ஸ்காட்லாந்து ஆல் ஓவர் இங்கிலாந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நம்ம ஊர்ல ஊட்டியில அந்த டவர் இருக்கும், பாக்குற டவர், அந்த இடத்துல இருக்குது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபிரோஷியஸ் வில் டு, எங்க வேணாலும் விடு நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றது. எதானா நடக்கட்டும் நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்றது. சம்திங் பிரில்லியன்ட், அதை பாக்குறதுக்கு ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குது. ரெசிலியன்ட், ஊக்கம், விடாமுயற்சி, வெரி டஃப் எனர்ஜி. அந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃபா இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க ஊட்டியில போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது, டெலிகேட்டு, ஒரு லைட். அதாவது பியூட்டி என்னன்னா நீங்க பார்த்தா உணர முடியும். சூரியனுடைய ஆற்றலை உள் வாங்கி கீழே தள்ளும், அந்த அந்த இடத்த ஃபுல்லா தள்ளும் அப்படியே.
சூரியன் காத்துன்னு இருக்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, கருவளையம் மாதிரி தான். அவங்க அந்த அந்த எனர்ஜி அதை ஃபுல்லா தள்ளக்கூடியது. ஹில் சைட்ல வளரக்கூடியது, வேஸ்ட் லேண்ட்ல வளரும், ஹீத்ல இருக்கும், காமன் இடத்துல இருக்கும், ரோட் ஓரம் இருக்கும், யாரெல்லாம் கைவிடப்பட்ட இடத்துல இருக்கும். அதே மாதிரி கலெக்டிவ் ஸ்ட்ரென்த், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட ஆற்றல் இதுக்கு அதிகமா இருக்கும். அப்படி கும்பலா வளர்ந்துருக்கும். கும்பலா வளர்ந்துருக்கு, ஆடும் போதும் கும்பலா இருக்கும். அந்த அந்த பூ பாத்தீங்களா தெரியும், கோல்டன் எல்லோ கலர், டிராயிங் த லைட் ஃப்ரம் ஃபிளேம், அப்படியே ஃபுல்லா இருக்குது. கார்ஸ்னா ஹார்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ஸ் ஓட்டம், எவ்வளவு ஸ்பீடா ஓட முடியுமோ ஓட முடியும் அப்படின்னு. உட்டு, அதாவது கட்டை மாதிரி இருக்கும். அந்த செடி இனம் தான், ஆனா கட்டைகள் கட்டை மாதிரி இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரென்த், வேறு பயங்கர ஆழமா இருக்கும். நீங்க போய் பக்கத்துல போய் இது பண்ண முடியாது உள்ள. ஆனா உள்ள புதர் மாதிரி இருக்கும், உள்ள போய் கூட படுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளவரிங் பிஃபோர் லைட், லைட் எனர்ஜி நிறைய இருக்குது. மார்ச் மாசம் எடுக்கலாம், மார்ச் மாசம் தான் ஃபுல்லா இருக்குன்றாங்க. இதுக்கு பேர் ரினிவல் அண்ட் ரீபர்த், மறுவாழ்வு, மறுமலர்ச்சியின் மலர். ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல், அதாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம ஊர்ல தை மாசம் பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி, இதே மாதிரிதான் அது சீசன். ஏப்ரல் மாசம், சித்திரை மாசத்துக்கு நடுவுல கரெக்டா ஏப்ரல் மத்தியில வந்து இது ஃபுல்லா போகுது. ஒரு புதிய துவக்கத்தை துவங்குறது இந்த மலர். கரெக்டா அந்த டைம்ல தான் எடுக்கணும்னு வர சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் மிட் பாயிண்ட்ல. சித்திரை 1க்கு முன்ன பின்ன வச்சுக்கீங்களேன். அந்த சீசனல் சேஞ்சஸ் இருக்குல்ல, மாற்றங்கள், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த அந்த தோல்வியில இருந்து நான் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணவே முடியாத நிலையில தள்ளப்படுற இடத்துல, அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஈஸ்டர் சீசன், கரெக்டா ஈஸ்டர் சீசன். ஈஸ்டர்னா திருப்பி ரிசரக்ஷன், மீண்டும் வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன், மீண்டும் வந்துட்டேன்றது தான். அழகான சென்ட், நல்ல சென்ட் இருக்கும். சென்ட் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துணுன்றாங்க ரெமடிய. கோகனட், வெண்ணிலா 2 ஸ்மெல்லுக்கு மத்தியில இருக்குமா அது. அதே மாதிரி பூக்களை, அதாவது பூச்சிகளையும் தேனீக்களையும் இருக்குமா. அதுல லைஃப் ஃபோர்ஸ் பயங்கரமான உயிராற்றல் அதிகமா இருக்கிறது. நீங்க பக்கத்துல போனீங்கன்னாவே தெரியும், போய் பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்துல போனா டக்குன்னு வச்சு கீழ்ச்சி அப்படியே ஃபுல்லா ரத்தம் வந்துடும். ஸ்பைக்கி லீவ்ஸ், அதாவது முள் இருக்கிற லீவ்ஸ், மற்றவங்களுடைய விலங்கினங்களை கிட்ட மட்டும், விலங்கிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல், காத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல், மற்ற உயிரினங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் மட்டும் இல்லை, இது வந்து சர்வீஸ், சேவை, தன்னைத்தானே சேவை செய்து கொள்ளுதல், காம்படிஷனுக்கு மத்தியில ஒரு சேவை அப்படின்னு சொல்றது. மொட்டு நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், ஜூசியா இருக்கும், தொட்டு பார்த்தா தெரியும் ஜூசியா இருக்கும். இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதனுடைய செடிய வெட்டி தூள் தூளாக்கி பவுடர் ஆக்கி ஆடு மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் சாப்பாடை போட்டிருக்காங்க. அதுல ஒரு ஒரு வித்தியாசமான தகவல் என்னன்னா, ஆல்கலைன், இந்த இந்த பூவையோ அந்த செடியோ கொளுத்தி வரக்கூடிய அந்த ஆஷ்ன்னு சொல்லக்கூடிய சாம்பல்ல வந்து ஆல்கலைன் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இந்த மனநிலை நபர்கள், அந்த காட்ஸ் மனநிலையில மோசமா இருக்கிறவங்க, இறப்பை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கூட ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கும். கலெக்டிவ் எனர்ஜி இருக்குது. இது தனி, அத கூட்டமா தான் இருக்கும். அது இது ஒண்ணு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், காத்தால அடிச்சு பாதிக்கப்பட்டாலும், கல்லுல மலையில அடிச்சடிச்சு பாதிக்கப்பட்டாலும், அந்த லைஃப் ஃபோர்ஸை விடாம, எப்படி இருந்தாலும் நான் விடாம நம்ம வந்து திருப்பி வந்து வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து தனியாவே இல்லை அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதாவது கிளைகள் இருக்குல்ல, கிளைகள் எல்லாம் லிங்க் பண்ணிருக்கோம், மரங்கள் எல்லாம் லிங்க் பண்ணிருக்கோம். அந்த லிங்க் பண்ணின்றது கனெக்ஷன்ஸ் கூடி நாம, அதாவது உடல்ல இருக்கிற ஒருங்கிணைத்தல், உங்களுடைய வல்லமையை, ஆற்றலை ஒருங்கிணைத்து தருவதற்கு காசு ரொம்ப ஹெல்ப். ஒருங்கிணைக்காதனால, சிதை விட்டுறதுனால தானே நான் தோத்துருன்னு பயப்படுறோம். இந்த இந்த சிஸ்டமே பாத்தீங்கன்னா, அந்த கும்பலா இருக்கும், உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படியே பின்னல் மாதிரி, மேட் மாதிரி, அதாவது பாய் மாதிரி இருக்கும். அது அந்த பாயமாவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்னோடு ஒண்ணு
லிங்க் பண்ணி இணைந்து செயல்படாதனால, உங்களுடைய ஆற்றலை சிறைந்து செயல்படாதனால தோத்துட்டீங்க. இந்த ரெமெடி, அந்த காட்ஸ் கான்சியஸ்னஸ் உங்களை இணைந்து செயல்பட வைக்கும். எதோடு? உங்களோடு, இயற்கையோடு, மனித குலத்தோடு, பிரபஞ்சத்தோடு. அப்புறம் வெற்றி நிச்சயம். அவ்வளவுதான் காஸ். ஜெயிச்சுதானே வந்திருக்கேன் நான். பிறந்ததே ஒரு வெற்றி. அப்புறம் நான் என்ன, பிறக்கும் போதே வெற்றியோட பிறந்திருக்கிறேன். பிறக்கும் போதே ப்ராஃபிட்டோட பிறந்திருக்கிறேன். பிறக்கும் போதே கெயினோட பிறந்திருக்கேன் நானு. இதெல்லாம் சின்ன விஷயம். என் உடம்பு பிரச்சனையோ, நோய் பிரச்சனையோ, உடம்பு பிரச்சனையோ எல்லாம் சின்னது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா, போய் பாலினேஷன் சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கையில போய் பூச்சிகள் உட்காந்தா பட்டார்னு வெடிக்கும். எக்ஸ்ப்ளோஷன். எப்படி இம்பேஷன்ஸ் மாதிரி பட்டார்னு வெடிச்சு அப்படியே பறப்போம். அத துகள்கள்லாம் அப்படியே பரவும். அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல இருக்குது. நிஜமாவே பாத்தீங்கன்னா கார்ஸ் போய் பாத்தீங்கன்னா, நீங்க உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. அடுத்து குதிரை ஓட்டம். அதனாலதான் ஹார்ஸ் பவர் எனர்ஜி கார்ஸ் தான். குதிரை ஓட்டம் மாதிரி ஓடுது. நல்லா கவனிங்க. நீங்கெல்லாம் என்னை கை விட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த சிஸ்டம் என்ன சொல்றான்? இதெல்லாம் ஈஸிடா. அடுத்து காசு கொடுக்குறதுக்கு யாரோ ஒருத்தன், காசு பக்கத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தன்னு திரும்பி பார்த்தா காசு ஓடு. எங்க இருந்து 13ல இருந்து 38ல போய் நிக்கிறாரு. முடிச்சுட்டேன், வெற்றி. அவ்வளவுதான். 12ல இருந்து 13வது வருது. 13வது நம்பர் ரொம்ப 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 புனிதமான நம்பர். அது புனிதமா இருக்கிறதுனாலே அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சில பேர் மட்டும் பயன்படுத்த. வெரி ஆஸ்பீஷியஸ் சேக்ரெட் நம்பர். 13ன்றது மீண்டு வருவேன், மீண்டும் வருவேன், மகிழ்ச்சியாக வருவேன், அப்புறம் மிரள வைக்க வருவேன். வந்துட்டேன் அப்படின்னு. அதனாலதான் டாக்டர் பேட்ச் கிரேட் கார்ஸ்ன்றாரு. இதை மட்டும்தான், உயர்ந்த கார்ஸ். இதுக்கு மட்டும் தான் அந்த டைட்டில் கொடுத்துக்கிறாரு. நீங்க பலவீனமா இருக்கீங்களா? தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? பிரச்சனையில இருக்கீங்களா? திருப்பி முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த கார்ஸ் இஸ் தேர். ஃபிளேமிங்னா ஜுவாலையோடு இருக்கக்கூடிய அந்த மலர். ஜுவாலையோடு இருக்கக்கூடிய ஜுவாலா மாலினி அப்படின்வாங்க. ஜுவாலா மாலினா ஜுவாலையை கக்கி கொண்டு இருக்கிற எனர்ஜிய தள்ளிக்கிட்டு இருக்குது. அப்படியே டபாடபாடபான். எனர்ஜி இல்லாதனால தானே நான் திருப்பி முயற்சி பண்ணல. அடுத்து ரொம்ப முக்கியமான வாழ்க்கையோட இணைந்து இருக்கிறது. இந்த உலகத்தோட இணைந்து எங்கெல்லாம் இருக்குது? மலை மேலையா? டாப்ல இருக்குது. மலை மேல உச்சியில. தண்ணிக்குள்ள இருக்குது. தண்ணிக்கு, அதாவது ஆத்துக்குள்ள, பாறையில, சேத்துல, கடலோரம், எல்லா இடத்துலயுமே பயங்கரமான சவுண்டு. டிராபிக்ல நடுவுல. எங்க இல்ல நானு பாத்துறோம்டா. எனர்ஜி, கிராக்கிங் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, ஸ்பீடு, அதாவது விதைகள் வெடிச்சு பயங்கரமா போறது. அந்த ஏரியாவே டாமினேட் பண்ணி ஜால் டு ஹார்ட். அப்படியே ஹார்ட் அப்படியே நிக்கிற நேரத்துல பட்டார்னு வெடிச்சு வெடிச்சு வர்ற மாதிரி, சீடு வெடிக்கிற மாதிரி பட்டுன்னு ஒரு ஸ்டார்ட் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுது ஹார்ட். யாரா ஒருத்தருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹார்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயக்கம் குறைஞ்சினே வருதுங்க ஐசியூலனா, கார்ஸ் மட்டும் கொடுத்தா டப்புன்னு ரிலீவ் ஆயிடும். கோல்டன் கலரு, ஸ்டாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த குச்சிக்கெல்லாம் ப்ரௌன் கலரு. இதுக்கு வந்து எதிரியே என்னன்னா டெம்பரேச்சர் தான். அதாவது தட்பவெப்பநிலாம் பயங்கரமான ஃப்ரோசன் டெம்பரேச்சர்ல செத்துருச்சு. அப்படியே வந்து அந்த தண்டு பாத்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற மரத்தண்டு போய் தொட்டு பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். ஒண்ணுமே உயிரே இருக்காது. செத்துருச்சு அப்படின்னு வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு மீண்டு வந்துடும். தண்ணியே இல்ல, தண்ணியே ஊத்தல, தண்ணியே இல்லாம செத்து போச்சுன்னு நினைக்கும் போது தண்ணி கிடைச்சிருச்சுன்னா கபகபகபன்னு வளர்றான். முடிவே பண்ணக்கூடாது. 4 வருஷம் ஆகும். ஆனா ஒரு செடியா வர்றதுக்கு 4 வருஷம் ஆகும். உள்ளுக்குள்ள செத்துருச்சுன்னு முடிவு பண்ணீங்க. உள்ளுக்குள்ள யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்க பாடியில எல்லாமே இவனோட இவனுக்கு உயிரே இல்லைங்க, இவனோட வாழ்க்கையில உயிரோட்டமே இல்லைங்க, அவன் செத்து நடைப்பணமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, காசு தான். நடைபெண மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அவனை கூப்பிட்டு, ராசா ஒண்ணு இல்ல ராசா, நீ ஏதோ ஒரு வகையில உனக்கு வந்து
இனிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாட்டில் கொடுத்து ஒரு 5 மாசத்துக்கு சாப்பிடுப்பா குடிச்சு கொடுத்துருங்க. இது 1வது மாசம், 2வது மாசம், 3வது மாசம்னால ஒரே மருந்துன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில வந்து யாருன்னா ஒருத்தருக்கு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க 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 உங்க வாழ்க்கை மாறுவதை பார்த்துட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கையில அதை பார்த்துருக்கேன். மனிதர்கிட்ட எப்படி வாங்கலாம், எப்படி புடுங்கலாம், எப்படி எல்லாம் அவங்கள சொரண்டலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களை சுரண்டி விட்டுருவான். வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு உயர்ந்த விஷயத்த நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. வேற எதையும் கொடுக்காது. தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு மனிதனுக்கு. அதுதான் மலர்கள் பண்ணுது. அதுதான் கார் சொல்லுது. ட்ரூ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையினுடைய மொத்த உருவம் தன்னம்பிக்கை இன் மலர். தன்னம்பிக்கை. எத்தனை தடவை தோத்தேன்? 100 தடவை எனக்கு எப்படி செய்ய முடியாதுன்று தெரியும். வாழ்க்கை என்பது, தோல்வி என்பது அனுபவம். அவ்வளவுதான். இந்த ஹோல்னஸ் கார்ஸ், உயர்ந்த கார்ஸ் ஐ ஆம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தினா, நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதற்கென்று ஒரு கால கணக்கு இருக்கிறது. கார்ஸ், விழித்துக்கொள், நட, ஓடு, அவ்வளவுதான். கார்ஸ் வந்துருச்சுன்னா தை பிறந்தால் வழி பிறக்கணும். கார்ஸ் வந்துச்சுன்னா, கார்ஸ் பூத்துருச்சுன்னா வழி பிறக்கணும்னு அர்த்தம். இதேதான். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் அப்படின்னா அது கார்ஸுக்கு தான். when கார்ஸ் is out at bloom, kissing out the season. ஆனா அந்த சீசன்னா நெகட்டிவ் எனர்ஜிய, நெகட்டிவான வாழ்க்கைய தூக்கிடுச்சுன்னு அர்த்தம். ஃபிளேமிங். பிலீவிங் இன் மிராக்கிள்ஸ், அதிசயத்தை ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தல். இயல்பான ஹீலிங் நடக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மையாக பார்த்தல், உண்மையாக பார்த்தல். ஃபிக்ஸ் a situation what it is. என்ன சிச்சுவேஷன் தான் நடந்துக்குது, என்ன நடக்குது அப்படின்னு இதயத்தின் செய்தியை தெரிந்து கொள்ள கார்ஸ். மிக முக்கியமான செய்தி, இந்த இந்த இடம் எனக்கு முழுவதுமான பாத்தியப்பட்டது. சரியா புரியணும்னா, இந்த இடத்தில் நான் சரியாக வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுதல். That is all right in the world. நான் இங்க இந்த உலகத்துல இருப்பது சரியானது. நான் வந்து சில பேர்லாம் சொல்றேன்ல, இது இது நான் உலகத்துல அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அவ்வளவுதான். I am a spiritual being like having a worldly experience. நான் தெய்வீக தன்மையானவன், தெய்வீக உயிரினம், உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றது கார்ஸ். இன்னொரு முக்கியமான, மாற்றத்துக்கு இடையே ஓட்டமாக இருத்தல், மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதனோடு பயணித்தல் அப்படின்னு தான் கார்ஸ். நான் பிறந்ததே மிக பெரும் முயற்சி, பெரும் பயணம். என் பார்வை புதிது, என் பயணம் புதிது, என் வாழ்வு புதிது. என்னுடைய செயல்பாடுகள் புதியவை. நான் புதியவன் அப்படின்றதுதான் டாக்டர் பேட்ச் கொடுத்த கார்ஸோடைய செய்தி. நான் புதியவன், நான் புதினன், புதியவைகளை படைத்தவன், எல்லா அனுபவங்களும் புதியவை, தோல்வி என்பது என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றேன்.